வணக்கம் பாலா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பாலா அவர்களுக்கும், இதுல கலந்துகிட்டு பொன்னுசாமி, அறவாழி, தீபா மற்றும் எனக்கு பேர் தெரியாத மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மிக்க வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர் பாலா அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஊடகமும், இலக்கியமும் என்ற தலைப்பில பேசும்படி என்ன பாலா கேட்டுக்கிட்டாரு. இந்த தலைப்பு சரியா இருக்குமான்னு என்ன பாலா கேட்டாரு. நான் சரியாதாக இருக்கும்னு நான் சொன்னேன். இந்த தலைப்பு எனக்கு மகிழ்ச்சியா கூட இருந்தது. நான் ஊடகத்துல இருந்தேன். ஓரளவு இலக்கிய அனுபவத்துல பெரிய அனுபவம் இல்ல. கொஞ்சம் இலக்கியம் தெரியும். 2வது ஊடகமும், இலக்கியமும் என்ற இந்த தலைப்புல பேசுவதற்கு நெறைய தகவல்கள் காலம் முழுக்க கொட்டி கிடக்கு. இலக்கியங்கள் தான் இலக்கியங்களும், ஊடகங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. இன்னும் சொல்லப் போனீங்கன்னா, இன்றைய ஊடகங்கள் அனைத்திற்குமே முன்னோடி என்பது இலக்கியங்கள் தான். அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்தில கூட, மக்களுடைய வாழ்க்கை முறை, நாட்டு நடப்புகள், கலாச்சாரம், வரலாறு போன்றவற்றை மக்களுக்கு கொண்டு சேர்த்தது இலக்கியங்கள் தான். இன்றைக்கு கூட நம்ம பழந்தமிழர் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், அதற்கு காரணம் இலக்கியங்கள். அச்சு ஊடகங்கள், இப்போது இருக்கிற அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எனவும் இது போன்ற எதுவும் இல்லாத அந்த காலத்துல, மக்களுடைய வாழ்க்கை முறை, நாட்டு நடப்புகள், கலாச்சாரம், வரலாறு போன்றவைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது இலக்கியங்கள் தான். இன்றைக்கு நாம் பழந்தமிழர் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், அதற்கு காரணம் இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் இல்லை என்றால், கண்ணகி மதுரையை எரித்த செய்தி நமக்கு கிடைத்திருக்காது. சிலப்பதிகாரத்தின் மூலம் தான் கண்ணகியுடைய வாழ்க்கை அறிகிறோம். எனவே சிலப்பதிகாரமும் ஒரு ஊடகம் தான். அதே போல கடையேழு வள்ளல்களை பற்றிய தகவல்களும் நாம் இலக்கியங்கள் மூலம் தான் அறிய முடியும். கரிகால் பெருவளத்தான் என்ற சோழ மன்னன் பூம்புகாரை தலைநகரமாக கொண்டு ஆண்டதை நாம் இலக்கியங்கள் மூலம் தான் தெரிந்து கொள்ள முடியும். எனக்கே எனவே இலக்கியங்கள் தான் காலம் கடந்து நிற்கக்கூடிய ஊடகம். இப்ப இந்தியாவுல இப்ப நெறைய செய்தி பத்திரிகைகள் நெறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் வார பத்திரிகை. இந்த முதல் செய்தி பத்திரிகைங்கிறது பெங்கால் கேசட். இது 1780ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. அதாவது ஏறத்தாழ 245 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த பெங்கால் கேசட்ங்கிற பத்திரிகை அச்சிடப்பட்டது. அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே, அதுக்கு ஒரு 1000, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்ல இலக்கியங்கள் தோன்றிவிட்டன. அந்த இலக்கியங்கள் மன்னர்களாலும், மக்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டது. அந்தபடி கொண்டாடப்பட்டதன் விளைவாகத்தான் இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்கின்றன. இலக்கியங்கள் என்பது கவிதை, செய்யுள், நாடகம், புதினங்கள் என பல வடிவங்களில் தகவல்கள மக்களிட கொண்டு சேர்க்கிறது. ஆனால் பொதுவா இலக்கியங்கள்ல நேரடியான செய்திகள் என்பது இருக்காது. வரலாறு நிகழ்வுகள் அல்லது கவிதைகள் வழியா தான் தகவல்களை இலக்கியங்கள் நமக்கு சொல்வதாக இருந்தன. ஆனா, இலக்கியங்கள போல இல்லாமல், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள், அதாவது பிரிண்ட் மற்றும் டிவி உரைநடை வடிவத்தில செய்திகள நமக்கு நேரடியா கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலக்கியங்கள் தான் முன்னோடியாக இருந்தால் கூட, அந்த இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1800க்கும் 1900க்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் உருவான செய்தித்தாள்கள் தான் அச்சு இந்த அச்சு ஊடகங்கள் எனப்படும் செய்தித்தாள்கள் தான் இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தன. தமிழ்ல பாரதியார், புதுமைப்பித்தன் போன்ற கவிஞர்கள், கவிதைகள், சிறுகதைகள், செய்தித்தாள்கள் மூலம் தகவல்களை வெளியிட்டு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த காலகட்டத்தில் ஊடகங்கள் இலக்கியத்தின் வாகனமாக செயல்பட்டது என்கிற ஒரு என்று கூட சொல்லலாம். இலக்கியங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது முதலில் அச்சு ஊடகம் என்றாலும் கூட, காட்சி ஊடகம் அதாவது டிவி தான் அத இன்னும் எளிமைப்படுத்தி 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய வானொலி, தொலைக்காட்சி போன்ற மின்னணு ஊடகங்களில் கவிதைகளை வாசிக்கிறது, கதை சொல்வது போன்றவை பிரபலம். உதாரணமாக ஆல் இந்தியா ரேடியோவில் தமிழ் இலக்கிய படைப்புகள் உருவாகி கிராமப்புற மக்களை சென்றடைந்தது. நெறைய பேரு இலக்கியங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தொலைக்காட்சிகள் வந்த பிறகு அந்த இலக்கியத்த காட்சி வடிவமாக மாற்றிக் கொடுத்தது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் தொடர்களாக வெளிவந்ததால தான் இன்றைய தலைமுறையினரும் அனைவரும் அத தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா அது ஓலைச்சுவட்டிலயோ, அச்சிலே இருந்திருந்தா அது எல்லா தரப்பிலும் சென்றடைந்திருக்குமா என்னங்கிறது சந்தேகம் தான். இந்தியாவுல 1800க்கு பிறகுதான் அச்சு ஊடகங்கள் பிரபலமடைய தொடங்கியதா சொன்னேன். அந்த காலத்துல நாடு முழுவதும் இருந்த தலைவர்கள் அவரவருடைய மொழிகளில ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிரான கட்டுரைகள்,
கவிதைகளை, செய்திகளை எழுதி பிரசுரிக்க தொடங்கினார். சமூக சீர்திருத்தவாதியா பெரிதா கொண்டாடப்படுகிற ராஜா ராம்மோகன் ராய் மற்றும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்கள் இந்திய மண்ணின் பெருமைகளை மக்களிடம் எடுத்துரைத்து தேசபக்தி உருவாகிறதுக்கும், ஆங்கில ஆட்சியை விமர்சனம் செய்யவும் கலை இலக்கியங்களை பெரிதும் கையில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் மகாகவி பாரதியார் பணிபுரிந்த சுதேசம் பத்திரிகை தேசிய உணர்வை மக்களிடம் விதைத்தது, தேசிய உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. கேலி சித்திரம் எனப்படும் கார்ட்டூனை கூட தமிழ்ல முதல் முதல் அறிமுகப்படுத்திய பெருமை பாரதியாருக்கு தான். சுதேசமத்தில பாரதியார் எழுதிய கனவுக்கும் கட்டுரைகள் மற்றும் கார்ட்டூன்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொற்பனமாக இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி, பின்னாடி சரி, சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலையும் ஊடகங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசுகள் தான் தந்தை சாதி ஒழிப்பு, சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண்ணுரிமை போன்றவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. பெரியாரை பொறுத்தவரை அச்சு ஊடகம் தான் அவருடைய பிரச்சார ஆயுதம். அந்த ஆயுதத்தின் மூலம் தான் அவரால் சமூகத்துல சில சீர்திருத்தங்களை செய்ய முடியும். கால மாற்றத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த காட்சி ஊடகங்கள் எனப்படும் டிவி, தொலைக்காட்சிகள் வந்த பிறகு அச்சு ஊடகங்களுடைய முக்கியத்துவம் மிகவும் குறைந்து விட்டது என்று சொல்லலாம். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஊடகம் என்று சொல்லுகிற அந்த சொல் தொலைக்காட்சிக்கு மட்டுமே உரியதுங்கிறது பொருளாகிவிட்டது. தொலைக்காட்சினா ஊடகம், ஊடகம்னா தொலைக்காட்சி. அது ஆங்கிலத்துல மீடியான்னு சொல்லப்படும். ஊடகங்களின் வளர்ச்சி என்பது ஒரு மொழிக்கு பெரிதும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மொழியை பேசுகிறவர்களுக்காக தான் அந்த மொழியில் உருவாகிற ஊடகங்கள் பணி செய்ய வேண்டும். இப்படி பார்த்தால் ஊடகங்கள் உருவாகும் போது அது சார்ந்த மொழி மேலும் மேலும் தழைக்க வேண்டும். ஆனால் ஊடகங்கள் வழியாக தமிழ் மொழி நிலை வளர்ந்திருக்கிறதா என்றால் 100% இல்லை என்பதுதான் நமக்கு பதிலாக இருக்கிறது. அச்சு ஊடகங்கள் 1800க்கு பிறகு ஏற்பட்டதாக சொன்னேன். அந்த அச்சு ஊடகங்கள் தமிழ்ல அறிமுகமான காலகட்டத்தில் தமிழுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டது. தமிழ் படிப்போரின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்தது. அதுவரை வீடுகள்ல, பரன்கள்ல கிடந்த ஓலைச்சுவடிகள், இலக்கியங்கள், ஓலைச்சுவடிகளா கிடந்த இலக்கியங்கள் காகிதத்தில் அச்சாகி அனைவருடைய வீடுகளுக்கும், கைகளுக்கும் கிடைத்தன. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோருடைய படைப்புகள், திராவிட இயக்கங்களுடைய முயற்சிகள் ஆகியவை நல்ல தமிழ் பேச்சுகளையும், நல்ல எழுத்துக்களையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தன. இலக்கண பிழையின்றி எழுதுறது, கவிதை நயத்தோட பேசுறது, நல்ல தமிழ் பெயர் சூட்டுறது போன்ற உணர்வுகள்லாம் மக்களுக்கு ஏற்படுது. காரணம் திராவிட இயக்கங்கள் தான் சொல்லலாம். அது ஒரு மிகையான கருத்து. அது ஒரு காலகட்டம். இப்போது தமிழை களமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்கள் தமிழர்களை மூலதனமாக வைத்து, தமிழர்களை பார்வையாளர்களாக வைத்துதான் பணம் பண்ணுகின்றன. ஆனால் தமிழுக்காக இயங்குகின்றனவா என்று கேட்டு பார்த்தால் இல்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கும். கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிற ஊடகங்கள் வெளிப்படுத்தும் தமிழில் ஆங்கிலம் உள்ளிட்ட பிறமொழி சொற்கள் அதிகமாக கலந்திருக்கிறது. மக்களின் ரசனை அப்படி இருக்கிறது, அதனாலதான் அப்படி பேசுகிறோம் என்று பொய்யான காரணத்தை சொல்கிற ஊடகங்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருந்தால் இது போன்ற வேலைகளை செய்ய மாட்டாங்க. நமக்குலாம் நல்லா நினைவு இருக்கும். முன்னொரு காலத்துல 1970, 80கள்ல இலங்கை வானொலியில பயன்படுத்தப்பட்ட தமிழ் சொற்கள் நம்ம இன்னைக்கு மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு அழகு தமிழ்ல அவங்க பேசுவாங்க. அந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது. அவங்க ஆங்கிலம் கலந்த சொற்களையோ, வடமொழி கலந்த சொற்களையோ பேசல. நல்ல தமிழ்ல பேசல. அதே போல ஒரு தமிழை இப்போதும் நமது ஊடகங்கள், வானொலிகள் பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்தலாம். நமக்கெல்லாம் கூட தெரியும், பிரிட்டிஷ்ல பிபிசி ஒளிபரப்புற தமிழோசை நிகழ்ச்சியும் நல்ல ஒரு தமிழ்ல தான் இருக்கு. சீனாவுல இருக்கிற தமிழ் வானொலி ஒளிபரப்பு கூட மிக சிறந்ததா இருக்கும். அந்த சீன பெண்கள் இந்த தமிழை உச்சரிக்கிறதே நமக்கு கேட்கறதுக்கு மிகவும் வியப்பா. ஆனா இங்க அப்படி இருக்கான்னு இல்ல சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா டிவி, ரேடியோ இதுல பேசுற கடவுள் வேஷம் போட்டு வரவங்க, அல்லது ராட்சச வேஷம் போட்டு வரவங்க நல்ல ஒரு தமிழ்ல பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டயலாக் எழுதுற யாரும் ஆங்கிலம் கலந்து எழுதுறது. நீங்க ராமாயணத்திலயோ, மகாபாரதத்திலயோ மற்ற வேற சில காவியங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுளா பேசுறவங்க தான் சுத்தமான தமிழ்ல நெறியா பேசுவாங்க. அதுக்காக காலப்போக்கில நம்ம கடவுள்கள் கூட தமிழ் பேச தமிங்கிலம் பேச ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தமிழ்ல அனைத்து தொலைக்காட்சிகள்ல நேயர்களோட பேசுகிற நிகழ்ச்சிகள் அதிகம். ரேடியோல சரி, வானொலியிலும் சரி, அவங்க தொகுப்பாளர்கள் அல்லது தொகுப்பாளிகள் என்று இந்த தொகுப்பாளர்களும் தொகுப்பாளிகளும் தான் தமிழின் கொலையாளிகள். அவர்கள் தான் தமிழை கொள்ளுகிறவர்கள். தமிழில் வார்த்தைகள் கிடைக்காமல்
இவங்க மிகவும் சிரமப்பட்டு இந்த கொலையாளிகள் பேசுற தமிங்கலம் நம்மளால தலை சுத்த வைக்கும். இந்த சாங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ ஒர்க் பண்றாருங்கிற ரீதியில இவங்களுடைய பேச்சு இருக்கும். இவர்கள் யாரும் சங்க தமிழ்ல பேசணும். நல்லா நம்ம சமகால தமிழ்ல பேசலாம்ல. ஆனா அப்படி பேச மாட்டாங்க. உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும்? உங்கள் கணவர் எங்கே பணியாற்றுகிறார் என்று கேட்கும் அளவுக்கு கூட இவரோட தமிழ் இல்லையான்னா இருக்கு. ஆனா அத பேச மாட்டாங்க. எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு உண்மையான தமிழ்ல பேசுறது அவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளமா அவங்க நினைக்கிறது இல்ல. அதனால தான் இந்த உருப்படாத ஒரு மொழியில பேசி நம்மள எனக்கு டிவில வேலை செய்து நீண்ட நாள் அனுபவம் இருக்கு. ஆனா டிவில வேலை செய்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய இலக்கண பிழையின்றி தமிழை எழுதவோ, இல்ல உச்சரிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதுன்னா அது ரொம்ப குறைவு தான். ஒரு சிலருக்கு அந்த ழ, லா, லா போன்ற எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, அது அது அந்த எழுத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் பொதுவா இருக்காது. இப்ப நம்ம காட்சி ஊடகங்கள்ல பயன்படுத்துற ஒரு 2 சொற்கள பற்றி பார்க்கலாம். ஒண்ணு சமர்ப்பிக்கிறது. இப்ப அரசாங்கத்திட்ட ஒரு அதிகாரி அறிக்கைய கொடுத்தாருன்னு ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க. நீதி விசாரணை ஆணையம் அரசாங்கத்திட்ட அதிக அறிக்கை கொடுத்தது. தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. சமர்ப்பித்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அரசாங்க வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்திடம் அறிக்கையை சமர்ப்பித்தார். நீதி விசாரணை ஆணையம் அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னு தான் கொடுத்தார், தந்தார், வழங்கினார், அளித்தார்ன்னு தமிழ்ல ஏராளமான சொற்கள் இந்த குடுக்கறதுக்கு இருக்கு. ஆனா, அத எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. சமர்ப்பித்தார்ங்கிற சொல்லு தான் பொதுவா டிவிலயும் சரி, பேப்பர்லயும் சரி அதிகமா பயன்படுத்துறது. இந்த சமர்ப்பித்தார் எங்க தேடுனாலும் அது ஒரு தமிழ் சொல் இல்ல. அது ஒரு வடமொழி சொல். ஏன் இத பயன்படுத்துறாங்க? தமிழ் சொல் தமிழ்ல எத்தனை சொல் இருக்கும்போது, சமர்ப்பிக்கிறதுங்கிற சொல்ல ஏன் பயன்படுத்துறாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. இன்னொரு சொல்லு ரொம்ப வேடிக்கையான சொல்லு, படுகொலை. படுகொலை என்ற ஒரு ஆங்கில சொல்லுக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்துல அசாசினேஷன் என்று கொலை செய்யறதுக்கும், படுகொலை செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. கொலை என்பது ஒரு மனிதனோட உயிரை ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னொரு மனிதன் எடுத்தால் அத கொலை. அடிச்சு சாகடிச்சான்னா அது கொலை. ஆனால் படுகொலை என்பதற்கு வேற ஒரு பொருள் உண்டு. ஒரு இயக்கம் அல்லது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இன்னொரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சதி செய்து கொன்றால், கொலை செய்தால் அது ஒரு படுகொலை. மகாத்மா காந்தியின் கொள்கை, அணுகுமுறை பிடிக்காமல் அவரை நாதுராம் கோட்சே சுட்டுக் கொண்டார். அவருடைய கொள்கை வேறு, காந்தியின் கொள்கை வேறு. காந்தியின் சித்தாந்தத்தை பிடிக்காமல் அவரை அவர் கொலை செய்ததுதான் படுகொலை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு கட்சி ஆட்களால் கொல்லப்பட்டால் அது படுகொலைன்னு சொல்லணும். இந்தியாவில் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரும் படுகொலை செய்யும். ஆனா இப்ப காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம குடும்பத்துல நடக்கிற சண்டையில நடக்கிற கொலைகள், பணத்தகராறுல நடக்கிற கொலைகள், ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி அடிச்சு கொன்னா நிகழ்ற கொலை, இது எல்லாமே கொலையாயிடுச்சு. படுகொலை என்பது நீங்க அரசியல்ல பார்த்தீங்கன்னா, எப்பொழுதாவது ஒரு முறை தான் நடக்கும். ஒரு ராஜீவ் காந்தி படுகொலை, இந்திரா காந்தி படுகொலை. கொலை என்பது நம்ம வாழ்க்கை முறையில தினசரி நடக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த பேப்பர்கள் எல்லா கொலையுமே கொலைன்னே எழுதுறதில்ல. படுகொலை தான். இவர்களுக்கு இந்த கொலைக்கும், படுகொலைக்குமான கொலை என்கிற சொல்லுக்கும், படுகொலை என்கிற சொல்லுக்குமான வித்தியாசமே தெரியறது இல்ல. அப்புறம் இப்ப நம்ம ஊர்ல சினிமாவுக்கு பெயர் சூட்டுறதுங்கிறது ஆங்கிலத்தில பெயர் சூட்டுறாங்க. அந்த பழக்கம் இப்போ ஒரு 8 வருஷமா இன்னும் அதிகமா கூடியிருக்கு. சில ஆங்கில சொற்களுக்கும் அந்த படத்துல என்ன தமிழ் படம் என்ன பொருத்தம் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி தப்பித்தவறி ஒரு தமிழ் படத்துக்கு பெயர் வச்சுட்டா கூட, திரையில அந்த படத்த பெயர் இடும்போது பிராக்கெட்ல ஆங்கில பெயர் போடுறாங்க. சினிமாவுல ஒரு படம் தயாரிக்கிறதுல 5 பேர் முக்கியம். கதாநாயகன், ஹீரோ, கதாநாயகன், டைரக்டர், மியூசிஷியன் இவங்கலாம். இவங்களுக்கு மட்டும் ஆங்கிலத்திலயும் பெயர் போடுறாங்க. ஆனா, அந்த ஆங்கில படங்கள் இந்தியாவுல திரையிடும்போது, அதுபோல நம்ம ஊர் மொழியில பெயர் போடுறாங்களான்னா, இல்லன்னு தான். இதெல்லாம் த இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சினிமாவுடைய நிலைமை. ஊடகங்களும் தமிழுக்கு சாதகமாக இல்லை. அச்சு ஊடகங்களும் தமிழுக்கு தமிழை புரிந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய வெகுஜன மீடியாவான சினிமாவும் தமிழுக்கு சாதகம். இது நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் இலக்கியங்கள் தான் இல ஊடகங்களின் முன்னோடி. தரமான இலக்கியங்கள்ங்கிறது காலம் கடந்து நிற்கக்கூடியது. ஊடகங்கள் அவசர கதியில அரைகுறையா தமிழ்ல வெளியிடுகிற செய்திகள் அன்றோடு மறைந்து போகுது. இலக்கியங்களை படைப்பது ஊடகங்களின் வேலை இல்லை. தரமான இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்கின்றன. ஊடகங்கள் அவசர கதியில் முடிந்து விடுகின்றனன்னு சொன்னேன். ஆனா ஊடகங்களால இலக்கியங்கள படைக்க முடியல. ஆனா தமிழ சிதைக்காம இருக்கணும்ங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்.
இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.